வணக்கம் உறவுகளே, நான் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கிறேன் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு கூடவே கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கோதுமை மாவில் இதெல்லாம் கலந்துட்டு எல்லாமே அப்படியே கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்துடலாம். இதெல்லாம் தண்ணி விடாமல் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்த பின்னாடி தண்ணியும் சுட வச்ச எண்ணெயும் கலக்கிக்கலாம். கலக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நிறைய தண்ணி சேர்த்துனா வலுவலுன்னு இருக்குது கோதுமை மாவு. இதில் பச்சரிசி மாவு, பட்டன் ரவை இந்த மாதிரி கலக்கலாம். நான் எதுவுமே கலக்கலை. இதை நல்லா பிணைஞ்சிட்டு இப்போது காய வச்சுக்கிற எண்ணெய், வடை போடுறதுக்கு காய வச்சுக்கிற எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா பிணைஞ்சாச்சு. இதை சிறு சிறு உருண்டைகளாக எண்ணெய் காய வச்சு அதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி கிள்ளி போட்டுடலாம். இது சூப்பராக இருக்குது இந்த பக்கோடா. இதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஏதாவது கலந்தாலும் நல்லாத்தான் இருக்கும். எனக்கு தெரியாது. வடை ரெடி ஆயிடுச்சு. பக்கோடா எடுத்து தட்டில் வச்சுட்டு நம்ம கோதுமை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது சொல்லவே முடியாது. கோதுமை பக்கோடான்னு சொன்னிங்கன்னா நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக க்ரீம் பிஸ்கட் மாதிரி இருக்குது. ஏன்னா சூடு எண்ணெய் ஊற்றி சுட்டங்காட்டி அப்படி இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.